வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர்லேருந்து ஒரு டீம் லீட் ஆகிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா ஒரு ஜூனியர் டெவலப்பரோ அல்லது இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேஜர் ஒர்க் அப்படிங்கிறது யூ வில் கெட் இட் ஃப்ரம் யுவர் மேனேஜர் ஆர் டீம் லீட். சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் டேரெக்டாக மேனேஜர்ட்டு இருந்த ஒரு சான்ஸ் இருக்குது. இது ஒரு எம்என்சியாக இருந்தது அப்படின்னா யூ கேன் கெட் த டாஸ்க் ஃப்ரம் த டீம் லீட் ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர்லேருந்து ஒரு டீம் லீட் ஆகிறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீம் லீடோட முக்கியமான கான்செப்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு டாஸ்க்கு கொடுத்தா ஒரு மேனேஜர் வந்து ஒரு டீம் லீடை கொடுத்தாங்க அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா விச் மீன்ஸ் ஹீ கேன் ஏபிள் டு டூ த டாஸ்க் ப்ராப்பர்லி. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீம் லீட் அப்படிங்கிற குவாலிட்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக அதை ஃபைனல் வரைக்கும் முடித்து அதை வந்து டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எகெயின் இந்த இடத்துல இப்போ நான் பேச போகிறது எல்லாமே ஒன்லி ஃபார் ப்ரோக்ராமிங் மட்டும்தானே தவிர மற்றபடி மற்ற ஃபீல்டுலேயும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒன்லி ஃபார் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு லீட் ஆகலாம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஸோ எகெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலாக. I take the responsibility to do the fun stuff. Yes. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு பிகம் அ குட் டீம் லீட் ஆக்சுவலி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெவலப்பராக இருந்து ஒரு டீம் லீட் ஆகிற இந்த சுச்சுவேஷன் வந்தப்போ எனக்கு வந்து இந்த கான்செப்ட்லாம் அவ்வளோவா தெரியல ஆக்சுவலாக. பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் நாலேஜ் அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து டீம் லீட் கொடுத்துட்டாங்க. பட் ஐ டோன்ட் நோ த திங்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ எனக்கு கீழே இருக்க ஒரு ஜூனியர் பையன் என்ன பண்ணான் அப்படின்னா புஷ் த கோட் அண்ட் ஹீ டிட் சம் மிஸ்டேக் ஆக்சுவலி. எனக்கு அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. என்னோடய மேனேஜர் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மீட்டிங்கில் வந்துட்டு எரர் வந்திருக்கு என்னென்னு சொல்லி கேட்கும்போது தென் ஐ ஃபவுண்ட் டெக்னிக்கலாக ஐ எம் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி. ஸோ அந்த பையன் பண்ணியிருக்க தப்போ வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டேன். பட் இந்த மீட்டிங்கில் ஐ டிடன்ட் எக்ஸ்பிளைன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் இன் த மீட்டிங். தென் ஆஃப்டர் த மீட்டிங் என்னோடய மேனேஜரை கால் பண்ணிட்டு இந்த மாதிரி he only did the mistake அப்படின்னா then immediately he asked me question. ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு immediately he asked me question. I don't know எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்க. ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டீம் லீடாக ப்ரமோட் ஆகிறது. பட் ஐ டோன்ட் நோ திஸ் திங்ஸ், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ பட் எனக்கு தெரியும் அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ ஐ செட் இது அப்போ ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க பிரவீன். அதாவது என்னென்னா எகன் அண்ட் எகன் வி ஆர் டூயிங் திஸ் திங். பட் ஒரு 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 ஜூனியர் டெவலப்பர் ஐ ஷுட் கோ ஃபார்வர்ட் அண்ட் டெல் ஹிம் தட் திஸ் is the mistake, so you should avoid this one. அதை வந்து நான் எகெயின் அந்த டைம் வரைக்கும் ஐ வாஸ் திங்கிங் லைக் எ ஜூனியர் ப்ரோக்ராம்னா பக்கத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்தது போயிடும் நம்ம ஆக்சுவலாக. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு டீம் லீட் தட் இஸ் நாட் த கேஸ். ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இஃப் தெர் இஸ் அ மிஸ்டேக் ஆர் ஏதாவது கோட் ரிவ்யூ பண்ணுறாங்க, அதாவது கோடில் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வி ஷுட் டெல் தம் கிளியர்லி. ஈவன் அவங்க கொஸ்டின் கேட்கலனாலும் நம்மளே we have to step forward and tell them like this is a mistake. ஸோ இந்த கேரக்டர் எப்போ வரும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது என்னோடய டாஸ்க். அந்த ஓனர்ஷிப் எடுக்கும்போது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு ப்ரோக்ராமராக இருந்து ஒரு டீம் லீடாக வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு டீம் லீடாக இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் ஹேவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அதாவது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாவில் இருக்கீங்க அப்படின்னா ஜாவாவில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த ஷார்ப் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு எரர் வந்தது அப்படின்னா அந்த எரர் ஆஹா என்ன ஷார்ப்பா இருக்கிற சார், நீ சத்தியமா உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. எரரை பார்த்தோன்னே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வேர் த எரர் இஸ் கம்மிங். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக டீம் லீடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்டில் ஏபிஐ கால் பண்ணும்போது எரர் வந்ததோ
அல்லது ஏதோ ஒரு அன்டிஃபைன் எரர் வந்தது அப்படின்னா அந்த லாகில் நீங்கள் பார்க்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் த எரர் இஸ் கம்மிங். இந்த அளவுக்கு அந்த ஷார்ப் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக டீம் லீடர் இருக்கணும். அந்த ஜூனியர் டெவலப்பருக்கு அந்த மாதிரி இருக்க சான்ஸ் கிடையாது. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி தேர் ஜூனியர். பட் ஒரு டீம் லீடராக இருக்கும்போது உங்கள் ஜூனியர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூ ஷுட் புட் யுவர் லெக்ஸ் இன் த ஃபார்வர்ட் அண்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் த மிஸ்டேக் as soon as possible. You should not take much time like the juniors, because as a team leader அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஹை எஃபெக்டிவாக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் வரும். பில்டிங் ஸ்ட்ராங்கு. ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ரெகுலராக நீங்கள் உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணியே ஆகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ வாண்ட் டு பிகம் அ டீம் லீட். டீம் லீட் அப்படின்னா சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே ஓகே நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிங்கிறது கிடையாது. சாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்தேன், மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிருக்கோம். கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கண்டிப்பாக டீம் லீடர் அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஜூனியர்ஸ் வந்து உங்களுக்குன்னு தனியாக டாஸ்க் இருக்கும். அது சமயத்தில் உங்களோட டீம் லீடும் வந்துட்டு உங்களோட ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே மே ஃபேஸ் சம் இஷ்யூஸ். ஸோ டியூரிங் த டைம் ஆல்சோ யூ ஷுட் புட் யுவர் லெக் தேர் அண்ட் யூ ஷுட் சால்வ் தேர் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ அதுக்கு உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு எரரை பார்த்தோன்னா அந்த எரர் எதனால் வந்திருக்கும் அப்படிங்கிற அந்த அசம்ஷன் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஒரு எரரை சால்வ் பண்ணும்போதே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் இது எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அதே போல் உங்கள் டூல்ஸ் நீங்கள் என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாகை செக் பண்ணுறதுக்கு, ஒரு எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க்கிங் டூல்ஸ் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, பேக்ஹேண்டில் என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் உங்கள் கோடில் என்னென்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதிலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, தட் இஸ் ஃபைன். பட் இது இல்லாமல் உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன டூலாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வர்றதை எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க உங்கள் டீமுக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு டீம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, தமிழியன்ஸ் இருப்பாங்க, ஹைதராபாத்லேருந்து ஆந்திரா பீப்புளும் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ whenever you want to communicate we should always use English, or sometimes if you know Hindi you can use Hindi also. But however, whatever the language that we are using, we should be able to communicate properly to the other people. ஸோ மற்றவங்க நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அது ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்ல வர்றது புரியல, நீங்கள் டெக்னிக்கலாக கரெக்டாக கன்வே பண்ணல அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பி a miss around the team actually here. So it's very important that we should convey properly to two members actually here. ஸோ இந்த இதில் வந்து சும்மா ஜஸ்ட் கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அட் லாஸ்ட் யூ கேன் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். லைக் அவங்கள்ட்ட வந்துட்டு ஜூனியர்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எகன் யூ கேன் ஆஸ்க், தென் தே வில் டெல் யூ. அண்ட் கிவ் சம் டைம் டு கெட் ஜெல் வித் த டீம் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு டீம் லீட் அப்படின்னா ஓகே நான் வந்து டீம் லீட், யூ ஷுட் கோ அலாங் வித் யுவர் டீம் மெம்பர்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் டீம் லீட் அப்படின்னா ஓகே நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த தாட் வந்துடும். யூ ஷுட் நாட் டூ தட். யார் இங்கே கேங் லீடர்? கேங்கையும் இவர் தான், லீடரையும் இவர் தான். பிகாஸ் ஒரு டீமோடு இருக்கீங்க அப்படின்னா ஜெல் வித் த டீம் ஆக்சுவலி. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு கோ வித் த லஞ்ச் ஆர் ஆல் திஸ் திங்ஸ். அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போவாங்க. பிகாஸ் ஒரு ஜூனியர்ஸ் அப்படின்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு ஜாபுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட டாமினேஷனையும் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை காட்டுறது அப்படிங்கிறத விட நீங்கள் அவங்களோட சேர்ந்து போகும்போது தே கேன் ஈஸிலி ஏபிள் டு கோஆர்டினேட் வித் தம். ஸோ முக்கியமாக ஒரு ப்ரோக்ராம்லேருந்து டீம் லீடாக வரும்போது அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீம் லீடாக ஆகும்போது உடனே வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த டெவலப்பர் மைண்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் யூ ஷுட் புட் யுவர் செல்ஃப் அவே அண்ட் திங்க் அபவுட் ஹவு தே ஆர் திங்கிங். அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட நீங்கள் எப்படி கோப்பப் பண்ணுறது. பட் மீன்வைல் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் டீம் லீட் ஆல்சோ. நீங்கள் உடனே அவங்களோட சேர்ந்துட்டு ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் யூ ஷுட் மேக் தம் டு ஒர்க் டுவர்ட்ஸ் த டாஸ்க் as well as you should complete your task also. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து போகணும். அதே சமயத்தில் யூ ஷுட் மேக் தம் டு ஃபாலோ யூ ஆஸ் வெல். பட் யூ ஷுட் நாட் ஃபாலோ தம் ஆக்சுவலி. நம்ம ஓகே ஜெல் ஆகணும் அப்படின்னா ஓகே அவங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறது டைம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆக்சுவலாக. வாட் ஐம் டெல்லிங் இஸ் யூ ஷுட் ஜெல் வித் தம். Parallelly you will ask them to work
towards the task as well. So You are the leader. You should not follow anybody. You should lead everybody. இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜூனியர்ஸ் வந்து ஒரு டீம் லீடாக இருக்கும்போது அந்த ஜூனியர்ஸ்லாம் எங்கெங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படிங்கிறத இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அது தெரிஞ்சும் போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு ஹெல்ப் தம் டு சால்வ் த இஷ்யூஸ். ஸோ அதில் வந்து சால்வ் பண்ணலாம். அதே போல் யூ கேன் கன்வே தம் லைக் ஒரு பர்டிகுலர் புதுசாக ஏதோ ஒரு வந்திருக்கு அப்படின்னா யூ கேன் டெல் தம் எங்கே போய் பார்க்கலாம், எங்கே போய் படிக்கணும், எந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தே கேன் ஆல்சோ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், தே கேன் ஆல்சோ அப்டேட் தேர் நாலேஜ். ஒன்ஸ் உங்கள் டீம் அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த உங்கள் டீம் ஃபுல்லாமே நல்ல நாலேஜாக இருக்கும். ஸோ வென் எவர் எனி டாஸ்க் கம்ஸ் தே கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ அதே போல் ஒரு டாஸ்க்னு வரும்போது அப்படியே எடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டாஸ்க் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ டூ அலாங் வித் தம். டீம் லீட் டஸ் நாட் டீம் லீட் அப்படின்னா தனியாக ஒரு வேலையும் கிடையாது, சும்மா ஜஸ்ட் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ டீம் லீட் அப்படின்னா யூ ஷுட் ஆல்சோ ஓன் சம் டாஸ்க்ஸ் அலாங் வித் தட் உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சில பேர் சொல்லலாம், இல்லை என்னோட ஆஃபீஸில் டீம் லீட் அப்படிங்கிறவங்க ஜாலியாக உட்காந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் டீம் லீட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. ஜென்ரலாக எல்லா கம்பெனிலையுமே டீம் லீட் அப்படின்னா தே ஷுட் ஆல்சோ ஹேவ் அ டாஸ்க். அவங்களுக்கு தான் அதிகமான டாஸ்க் இருக்கும். பட் அலாங் வித் தட் தே வில் மேனேஜ் த டீம் ஆல்சோ. ஓகேவா? அந்த டாஸ்க் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால தே கேன் ஏபிள் டு சால்வ் த டாஸ்க் ஈஸிலி. அலாங் வித் இட் தே ஷுட் மேனேஜ் த டீம் ஆல்சோ. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கும்போது மட்டும்தான் யூ கேன் பிகம் அ குட் டீம். ஓகே, ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர். எப்போவுமே நம்ம ஃபீல்டில் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ ஒரு டீம் லீடர் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும், பட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் டு யுவர் ஜூனியர்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வரும்போது டக்குன்னு ஒரு சில கோவப்பட்டுருவாங்க, ஒரு சில பேர் பிஹேவ் பண்ணிடுவாங்க. பட் ஜூனியர்ஸ் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறது அவங்க இப்போ தான் வந்திருப்பாங்க, 1 இயர் 2 இயர் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களோட ப்ரெஷரை காட்டுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் குட். எப்படி தோனி வந்து ஃபீல்டில் இருக்கும்போது எப்படி அமைதியாக காமாக இருப்பாரோ, ஈவன் தோ த ப்ரெஷர் இஸ் தேர் ஸ்டில் ஹீ லுக்ஸ் காம் ஆக்சுவலி ஹியர். ஸோ அதே போல் தான் நீங்களுமே அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வரும்போது கண்டிப்பாக ஒரு காமாக வச்சுட்டு ஸ்டில் யூ ஹாவ் டு யூ ஷுட் நோ ஹவு டு கெட் த ஒர்க் ஃப்ரம் யுவர் ஜூனியர்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்த கேரக்டரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த சினாரியோவில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு ப்ரெஷர் வரும்போது ஒரு டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஏதோ இடத்துல ஒரு எரர் வந்துடுது, டெஸ்டிங் டீம் வந்துட்டு அலோவ் பண்ணல, ஏதோ ஒரு எரர் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, லோக்கலில் ஒர்க் ஆகுது, ப்ரொடக்ஷனில் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி சினாரியோ வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் காம் அண்ட் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம். Ask your juniors to sit along with you. You should also sit along with them and check எங்கத்தில் எரர் வருது, லாகை ரீட் பண்ணுங்கள், எந்த இடத்துல எரர் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஈஸிலி த ப்ரெஷர் வில் பி டெலிகேட் டு எவ்ரி ஒன். அட் த எண்ட் இட் ஜஸ்ட் அ டாஸ்க், அவ்வளோதான். அது ஒரு லைஃப் கிடையாது. ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ரொம்ப பியாண்ட் த லிமிட் போயிடுச்சு அப்படின்னா டோன்ட் டேக் எனி திங் அஸ் அ சீரியஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ டாஸ்க். அஃப்கோர்ஸ் வி கேன் ஹாவ் 1 more 24 hours. We can able to solve the task actually here. ஓகேவா? ஸோ அதுக்காக எகைன் அப்படியே ஒவ்வொரு 24 hours எடுத்துக்காதீங்க. பட் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். அட் த லாஸ்ட் அது ஒரு டாஸ்க் ஆக்சுவலாக, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கிவ் யுவர் செல்ஃப் 100%, give your best. But if something is not happening, don't take anything in your mind like இது ரொம்ப பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த மாதிரி தாட்லாம் இல்லாமல் இட் ஜஸ்ட் அ டாஸ்க். டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ். கீப் தட் மைண்ட் வித் யுவர் டீம் ஆல்சோ. இதே தாட்டை உங்கள்